ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 55 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்பு. உரிய ஆவணங்கள் இல்லாத 3 நபர்களின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி. தமிழ் எழுத்தாளர்கள் நோபல் பரிசு வெல்ல வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. பன்னாட்டு புத்தக காட்சியின் மூலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை புதிய சாதனை படைத்திருப்பதாகவும் பெருமிதம். வரும் 20ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் 5:40 மணி வரை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையே சிறப்பு ரயில் சேவை. பொங்கல் விடுமுறை முடிந்து திரும்பும் பயணிகள் வசதிக்காக தென்னக ரயில்வே அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகள் தனக்கு வரும் என்று பெரிய தப்பு கணக்கு போடுகிறார் சீமான். தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் விமர்சனம். பொங்கலை ஒட்டி 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டதுதான் திராவிட மாடலின் சாதனை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். பொங்கலுக்கு வழங்கிய பரிசு தொகுப்பினை மக்கள் புறக்கணித்துள்ளனர் என பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். 2026 திமுக அரசையும் மக்கள் புறக்கணிப்பார்கள் எனவும் கருத்து. பிரதர்ஸ் படத்தில் நடிகர் ரவி பயன்படுத்திய வித்தியாசமான வடிவமைப்பு கொண்ட கார் பறிமுதல். திருத்தணி அருகே தமிழக ஆந்திர எல்லைப் பகுதி சோதனை சாவடிகள் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. டெல்லி தேர்தல் வாக்குறுதிகளில் தங்களுடைய திட்டங்களை பாஜக நகலெடுத்துள்ளதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. தங்களுடைய நிர்வாக மாதிரியை பாஜக பின்பற்றி வருவதாகவும் புகார். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் இளம் பெண் பாலியல் வல்மடிக்குள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி. வரும் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று சியாட்லா நீதிமன்றம் உத்தரவு. மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் செல்லும் பாதையின் ரயில்வே மின்மயமாக்கல் பணி தீவிரம். அகமதாபாத் மும்பை இடையிலான பயண நேரம் 3 மணி நேரமாக குறையும். மும்பையில் நடிகர் ஷாருக் கான் இல்லம் அருகே முகத்தை மறைத்து நோட்டமிட்ட நபர். போலீசார் தீவிர விசாரணை. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப். அப்ரஹாம் லிங்கனின் பைபிள் மீது உறுதிமொழி ஏற்க உள்ளதாக தகவல். ஜகார்த்தாவில் ஷாப்பிங் மாலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 10 பேர் உயிரிழந்த சோகம். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக சுப்மன் கில் பெயரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன், முகமது சிராஜுக்கு இடமில்லை. ரசிகர்கள் ஏமாற்றம்.